அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, மஹேந்திராவில் நோவோ சீரீஸில் வரக்கூடிய 75 HP சிஆர்டி டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆப்ரேட் பண்ணுற ஃபீல்டுன்னு பார்த்தா மொந்த வாழைங்க நல்லா அல்லக்கண்ணோடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபீல்டில் தான் ஆப்ரேட் பண்ணுறோம். இதில் பின்னாடி ரொட்டாவேட்டர்னு பார்த்தா ஜிஎஸில் ரைனோசர் சீரீஸ் ரொட்டாவேட்டர் வந்து போட்டிருக்கிறாங்க. டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நிறைய பேர் வந்து எங்கிட்டயே கேட்குறீங்க, மஹேந்திரா நோவோ வந்து எடுக்கலாமா 75 HP அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்ன ஏதுங்கிறது வந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பழைய மாடலுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட சிசி வந்து அதிகம் பண்ணிக்கிறாங்க. 3500லேருந்து 3800 சிசி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இன்ஜினோட பவரை வந்து 3 விதமாக மாற்றிக்க முடியும். 5 HP குறைச்சிக்க முடியும். 75, 70, 65 இந்த மாதிரி 3 விதமாக மாட்டிக்கலாம். நான் டீசல் சேவர், நார்மலு, பவர் இந்த மாதிரி 3 ஆப்ஷனோட கொடுத்துக்கிறாங்க. இந்த டிராக்டர் வந்து பழைய மாடலை விட ரொம்ப நல்லா இருக்குது. பழைய மாடலை வர ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி டீசல் மைலேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். டீசல் மைலேஜ் என்ன, இதோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, மைலேஜ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ வீடியோவில் அதெல்லாமே தெளிவாக சொல்லியிருக்குதுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான பதில் வந்து அதுலேயே இருக்குது. நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேங்க, மைலேஜ் எவ்வளோ வருது, இதுக்கான ரேட் எவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒர்க்குன்னு பார்த்தா இந்த டிராக்டருக்காக பம்பர் வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க, பெருமாநல்லூர் ஏரியாவில் தான் இந்த டிராக்டர் இருக்குது, தொரவலூருங்கிற ஏரியாவில். டிராக்டருக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா குமார் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருக்கிறாங்க பெருமாநல்லூரில். இது வந்து சேனல் கிடையாதுங்க, மெட்டல் சீட் இருக்குதுல, அந்த மெட்டல் சீட்டை பெண்டு பண்ணி போட்டிருக்கிறாங்க சேனல் மாதிரி. நல்லா ஒரு 12 mm திக்னஸ் இருக்கக்கூடிய பிளேட்டில், மெட்டல் பிளேட்டில் போட்டிருக்கிறாங்க பெண்டு பண்ணி. அதோட கார் மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய பம்பர் ஒர்க்கு நீட்டாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஃப்ரண்ட் வெயிட் பத்தலைன்னு சொல்லிட்டு 40 கிலோ பீஸ் இருக்கிற மாதிரி ஒரு 4 பீஸுங்க. இது வந்து 160 கிலோ. அது போக பார்த்தீங்கன்னா ஜெரிக்கன் வெயிட் எதுவுமே ரிமூவ் பண்ணல, இது எல்லாமே அப்படியே இருக்குது. இது ஒரு 240 கிலோ, இது ஒரு 160 கிலோ. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வெயிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோவுக்கு பக்கமாக வெயிட் ஏற்றிக்கிறாங்க. ரீசன் என்னென்னா 5 கலப்பையில் வந்து ஸ்லிப்பேஜ் வருது. என்னதான் நம்ம ஏடிடிசி சென்சிங் போட்டாலும் நல்ல டெப்த் எடுக்கணும்னா வெயிட் வந்து முக்கியம். ஸோ அந்த வெயிட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வெயிட் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 மணி நேரம் ஓடிடுச்சு. ஸோ இதோட ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபீட்பேக் கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ணுறோம். கம்பெனி டாப்போடு எடுத்துக்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸோட ரைனோசர் சீரீஸ் ரோட்டரி. ஃப்ளான்ஜ் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு எஸ்ஆர்டி ஃப்ளான்ஜ் வந்து போட்டிருக்காங்க, நீட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டாப்லிங் பெட்டு போட்டிருப்பாங்க தனியாக பிடி ஒர்க்காக. ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ மஹேந்திரா டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆப்ரேட் பண்ணுற கீருன்னு பார்த்தா க்ரீப்பரில் ஃபஸ்ட் கீர் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1800 ஆர்பிஎங்க. வாழையில் நிறைய ரகம் இருக்குது, செவ்வாழை, மொந்த வாழை, தேன் வாழை. அந்த வாழையோட ரகத்தை தகுந்த மாதிரி, வாழையோட ஈல்டுக்கு தகுந்த மாதிரி ஆர்பிஎம் செட் பண்ணுறாங்க. ரொம்ப வாழை ஈல்டு அதிகமாக இருக்குது, தாவி கட்டி பிடிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா 2000 ஆர்பிஎம் செட் பண்ணுறாங்க. வாழை ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது அப்படின்னா 1800 ஆர்பிஎம் செட் பண்ணுறாங்க. ஆப்ரேட் பண்ணுற மோடுன்னு பார்த்தா பவர் மோடில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பியூர் 75 HP தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டிராக்டர் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. பழைய மாடல் பார்த்தீங்கன்னா சிஆர்டிக்கு முன்னாடி வந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2 ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் இருக்கும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 1/2 ஆர்பிஎம் ட்ராப்பேஜில் ஓடுது. 50 ஆர்பிஎம் ட்ராப்பேஜ். அது பழைய மாடல் 200, 250 ஆர்பிஎம் கூட ட்ராப்பேஜ் ஆகும். ஆனால் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 50 ஆர்பிஎம் தான் ட்ராப் ஆகுது, ஃப்ரீயாக ஓடுதுங்க. அதே மாதிரி பழைய மாடலை காட்டிலும் ஆப்ரேட்டர் ஸ்பேஸ்க்கு வந்து வைப்ரேஷன் இல்லை, நாய்ஸ் இல்லை. பழைய மாடல் பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன் வரும். ஆப்ரேட்டர் ஸ்டியரிங்க்கு, கியர் லிவர் இதெல்லாம் வைப்ரேஷன் வரும், அதெல்லாம் இல்லை, ஒரு துளி கூட இல்லை. அதே மாதிரி ஜிஎஸில் இது வந்து சீரீஸ் 3ங்க ரொட்டாவேட்டர் மாடலு. இதுக்கடுத்து சீரீஸ் 4 வந்து 90 HPயில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். சீரீஸ் 5 ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா 106 HP நியூ ஹாலண்டுக்கு போட்டிருக்கிறாங்க. அதோட வீடியோ கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறோம்.
இது சீரீஸ் 3க்கு அடுத்து வந்த சீரீஸ் 4 ரொட்டாவேட்டர்லேருந்து ஹைட் அதிகம், ரொட்டாவேட்டரோட ஹைட் அதிகம். 12 இன்ச்சு பிளாஞ்சு வந்து போட்டிருக்கிறாங்க. வாழையோட்டத்துக்கு போடுற கத்தின்னு பார்த்தா சி டைப் கத்தி வந்து போட்டு யூஸ் பண்ணுறாங்க. டயோ புல்லு இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கல்ற பூமிங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 மணி நேரத்துக்குள்ளே தான் லைஃப் வரதா சொல்கிறாங்க. கத்தியோட லைஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஏரியாவில் கத்தியோட லைஃப் எந்த அளவுக்கு வருதுன்னு ஃபீட்பேக் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வாழை ஓட்டுறவங்க வந்து மில்லிங் பைப் வந்து போட்டுக்குங்க. ஜாயிண்ட் பைப் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த கட் ஆகாது. மில்லிங் பைப் போட்டு யோக்கில் வந்து ஒரு டாக்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பின்னு வந்து கட் ஆகாது. ஸோ அது ஒரு ட்ரிக்ஸுங்க. இந்த 75 HP பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டு இருக்கிற வாழைக்காட்டில் அந்த முட்டிக்கிட்ட போகிறப்ப லைட்டாக லோடு வாங்குறதா சொல்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி ஃபீல்டுக்கெல்லாம் வந்து அசராமல் போகுதுங்க. ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா 5.5 to 6 மணி நேரம் ஃபீல்டு நல்லா லென்த்தாக இருந்தால் 5.5 to 6 மணி நேரத்தில் கவரேஜ் கொடுக்குதுங்க. ஏக்கர் கவரேஜ் பார்த்தா பழைய மாடல் டிராக்டரோட இதில் ஹைட்ராலிக் சிஸ்டமே டோட்டலாக வேறங்க. மகா லிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அதோட மகா லிஃப்ட் ஹைட்ராலிக் கொடுத்துருக்குறாங்க. 2500 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி. ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டிங்க பழைய மாடலை விட. கலப்பையோளவுக்குள்ள சூப்பராக இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. நிறைய நண்பர்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணி கேட்குறீங்க நோவா 75 எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக எடுக்கலாம். இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மைலேஜ் சொல்கிறாங்க 8 to 9 லிட்டர் போகுது. 8 to 9 லிட்டர் ஆவரேஜ் மைலேஜுங்க. ரொம்ப ஹெவியான வாழை ஓட்டுறப்போ 9 லிட்டர் போகிறதா சொல்கிறாங்க. மீடியமான வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 லிட்டரு 8க்குள்ளே தான் போகிறதா சொல்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு டீசல் மைலேஜ் பார்த்தா. நிறைய பேர் வந்து மகேந்திரா நோவா 10 லிட்டர் போகுது 10 லிட்டர் போகுதுன்னு சொல்லுவாங்க. 10 லிட்டரெலாம் போகிறது இல்லைங்க. ரியல் டைம் யூஸரோட ஃபீட்பேக்குங்க. 900 மணி நேரம் ஓட்டிக்கிறாங்க. அந்த யூஸரோட ஃபீட்பேக் தாங்க இது. யூசர் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவாக வரும். இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸில் யூசரோட ஃபீட்பேக் வந்து போடுறேங்க. நல்லா இருக்குதுங்க. 900 கிலோங்க வெயிட்டு. சீரீஸ் 3 ரொட்டாவேட்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு சாஃப்ட் வந்து மேலே வச்சுக்கிறாங்க மேல் பாடியில், அப்பர் பாடியில். அதனால் மேக்ஸிமம் ஜம்பே இருக்காது. இதில் என்ன தொங்குவட்டா இல்லைங்க இந்த ரொட்டாவேட்டருக்கு. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் தொங்குவட்டா வரதே இல்லை. சரி நம்ம லிவரில் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் டெப்த்தை பொறுத்த வரைக்கும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. திண்டு கட்டாத வாழைக்காடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொங்குவட்டா இல்லைன்னா ஈஸியாக வந்து ஃபினிஷிங் கொண்டு வர முடியும். தொங்குவட்டா இருந்துச்சுன்னா ஃபினிஷிங் கொண்டு வர முடியாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க ஜிஎஸில். இந்த வீடியோ பார்க்குறீங்களே நிறைய பேர் நான் இந்த வேலையில் செகண்ட் லோட்டோ தேர்ட் லோட்டோன்னு கமெண்ட் பண்ணுவீங்க. கமெண்ட் பண்ணுற நீங்கள் பார்த்தீங்கன்னா டீசல் எவ்வளோ போகுது, மணிக்கு எவ்வளோ வாங்குறீங்க அதெல்லாம் சொல்லுங்கள். மணிக்கு 2000 ரூபா வாங்குறாங்க இங்கே. ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2000 to 2200. அது ஏரியாவை பொறுத்து. லோக்கல் ஓட்டினாங்கன்னா 2000, வெளியே போய் ஓட்டினாங்கன்னா 2200. அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குதுங்க பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும். ஆப்ரேட்டருக்கு வந்து ஹீட் இல்லைங்க. ஃபுட்போர்டு ஏரியாவில் ஆப்ரேட்டருக்கு ஹீட் இல்லை. ஆனால் ஆப்ரேட்டர் அந்த சைடு ஃபுட் ரெஸ்ட் ஏரியாலலாம் கொஞ்சம் லைட்டாக ஹீட் வருது. வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா கசகசன்னு வெட்டி விட்டுட்டாங்க. அழுகல் வாழையெல்லாம் நிறைய இருக்குது. அழுகல் வாழை இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. வாழை ஓட்டுறது பெருசு இல்லைங்க, இந்த அழுகல் வாழை ஓட்டுறது தான் பிரச்சனையே. அழுகல் வாழை ஓட்டணுன்னா காடு காய்ச்சலில் தான் ஓட்டணும். காய்ச்சல் ஓட்டுறப்போ கத்தி சீக்கிரம் போகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது. 1850 RPM. பவர் மோடில் ஆப்ரேட் பண்ணுறேங்க.
ப்ரைஸ் வந்து கம்மிங்க மகேந்திரா மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ நீங்கள் உங்கள் ஏரியாவில் என்ன டிராக்டர் வச்சுக்கிறீங்க, அதுக்கு மைலேஜ் எவ்வளோ, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ, அதெல்லாம் சொல்லுங்கள். ஒரு சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6000 ரூபா செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. நல்லா ரதமாட்டு இருக்குதுங்க. இதில் 12 சைஸ் டயருங்க, பின்னாடி 18 சைஸு. அதனால் அந்த வாழை முட்டி பட்டு நிற்கிறது அந்த கம்ப்ளைண்டெல்லாம் வராது. அண்டர் கார்டு ஒர்க் வந்து சிம்பிளாக போட்டிருக்கிறாங்க பட்டாவை வச்சு. ஃப்ரண்ட்டு பம்பர் மட்டும் ஹெவியாக போட்டிருக்கிறாங்க, பிளேட்டை வளைச்சி போட்டிருக்கிறாங்க. அந்த குமார் இண்டஸ்ட்ரீஸோட நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுறேங்க. 400 மீட்டர் க்ரீப்பருங்க ஃபஸ்ட் கியரில். ஃபினிஷிங் பாருங்கள், நீட்டாக வருது. சி டைப் கத்தியோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். பெரும்பாலும் வாழை ஓட்டுறதுக்கு தனியாக ஒரு ரொட்டாவேட்டரை வச்சுக்கோங்க. ரெண்டாவது அளவுக்கெல்லாம் எல் டைப் பிளேடு போட்டு அது இன்னொரு ரொட்டாவேட்டர் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். சி டைப் கத்தியோட ஸ்பெஷல் என்னென்னா வெட்டினோடனே அது அப்படியே ரோல் ஆகாது, அப்படியே ரிலீஸ் பண்ணும். அதுதான் அதோட ஸ்பெஷலு. வாழை உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுக்கு ஓட்டுறீங்க, அதே மாதிரி என்ன டிராக்டர் வச்சுக்கிறீங்க, என்ன ரொட்டாவேட்டர் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கத்தி வந்து வரலெல்லாம் ஓட்டினா 11 மணி நேரத்துலேயே காலி ஆகிடுதுங்களாமா. அதுதாங்க, அது உண்மைதாங்க. கரெக்டான ஃபீல்டு வந்து கரெக்டான பதத்தில் கிடைக்கிறது நம்ம செஞ்ச அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். அதே மாதிரி சருவுக்கு வந்து தீ வச்சு ஓட்டலாம்ல அப்படின்னா, சருவுக்கு தீ வச்சா வண்டியில் உட்காந்து ஆப்ரேட் பண்ண முடியறதில்ல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த புகையெல்லாம் ஏறி சீக்கிரம் வந்து லாக் ஆயிடுது, டஸ்ட் ஏறி லாக் ஆயிடுது. அதனால் சருவோட ஓட்டுறதா சொல்கிறாங்க. இந்த சி டைப் கத்தி போட்டதுனால வரசரு இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, வண்டிக்கு வந்து லோடு இல்லை. போச்சுங்க, லோடு போல்ட் கட் ஆயிடுச்சு. தொங்கோட்டா இல்லை பாருங்க, கல் பாருங்க எவ்வளோ பெரிய கல் கிடக்குதுன்னு. பெரிய கல்லுங்க, போல்ட்டு கட்டு. ரொட்டாவேட்டர் லோடு போல்ட் வந்து எனக்கு அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்குது, நிற்கவே மாட்டேங்குது. அப்படின்னா அந்த யோக்கில் பால் வரும், பால்ஸு வந்து அந்த ஸ்டெப் வந்து அலைன்மெண்ட்டு, அதாவது ஒல்டு போயிருச்சுன்னா ஸ்டெப் ஆயிருந்துச்சுன்னா போல்ட்டு நிற்காது. அதே மாதிரி இதை போல்ட்டில் பார்த்தீங்கன்னா 10.9 8.8 இருக்குது அதோட கிரேடு. அதில் 10.9 போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. இது ஒரு ட்ரிக்ஸுங்க. டிவிஎஸ்லேயே 10.9 இருக்குது, அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், அதை பார்த்துக்குங்க. ஃப்ளாஞ்சு பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஃப்ளாஞ்சு மட்டும் 13 இன்ச்சு, சென்டர் வந்து 12.5 இன்ச்சு. உள்ளு டயோவோட சி டைப் கத்தி போட்டிருக்கிறாங்க. டிராக்டருக்கு வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 6 வருஷம் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜிபிஎஸ் ட்ராக்கிங் ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாமே இருக்குது. இது வெர்ஷன் 1 மாடலுங்க. இதோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் லான்ச் ஆனப்போ ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் அக்ரிகல்ச்சர் இந்தியாவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்குங்க. டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டருங்க ரோட் ஸ்பீடில். இதில் 20 ஃபார்வர்டு 20 ரிவர்ஸு சிங்க்ரோமஸ் கீர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. க்ரீப்பரில் 5 ரேஞ்சு கொடுத்துருக்குறாங்க. க்ரீப்பர் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 420 மீட்டர் வந்து போகும் ரேட்டட் ஆர்பிஎம்மில். ஸோ மகேந்திராவில் நோவா சீரிஸ் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க, தாராளமாக எடுக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா இருக்குது. வேல்யூ ஃபார் மணி.
ப்ரைஸ் பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மிங்க மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.